சுவையான பால் கொழுக்கட்டை செய்வது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: தேங்காய் பூ, ஏலக்காய், பாதாம் முந்திரி, நெய், வெல்லம், பச்சரிசி மாவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த மாவை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா பிணையணும். நல்லா தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, அதுக்குன்னு கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கணும். எவ்வளோ குழம்பு நம்ம பிணையிறோமோ அவ்வளோ குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ எல்லா மாவும் நல்லா சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. மாவு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிணைஞ்சதுக்கு அடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். என்னென்ன டிசைன்னாலும் போட்டுக்கலாம். இப்போ அதை உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ வெள்ளைப்பால் எடுத்துக்கலாம். அது ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு அது ஒரு கொதி வர வரைக்கும் வச்சா போதும். வெல்லம் கரையணும். இப்போ வெல்லம் கரைய கிளம்பிருச்சு. மேலே அழுக்கு வரும், அந்த அழுக்கை எடுத்துருங்க. அழுக்கு எடுத்துட்டா தான் நல்லாயிருக்கும். வெள்ளைப்பால் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும் தண்ணி. நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைங்களே ஒன்று ஒன்றா அதில் போடணும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத அளவுக்கு போட்டுக்கணும். இப்போ எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அது கலந்து விட்டுக்கோங்க நல்லா. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆனதுக்கு அடுத்து ஒரு உருண்டை எடுத்து பார்த்தோம்னா வெந்திருக்கான்னு பார்த்தா வெந்துருச்சு மாவு. இப்போ நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளைப்பாலை அதில் கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொறுமையாக ஊற்றுங்க, ஏன்னா அடியில் தூசி எதுனா இருக்கான்னு தெரியாதுல்ல, அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு. ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. அந்த பச்சரிசி மாவை அதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கட்டியாக வரணும், அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் கொழுக்கட்டை. இப்போ ஊற்றியாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் ஒரு ஸ்பூன் விட்டு பாதாம் முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. நம்ம இப்போ அது வெந்துருச்சு. அதில் ஏலக்காய் தூள், எடுத்து வச்சிருக்க தேங்காய் பூவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி அதில் கலந்துக்கலாம். சுவையான பால் கொழுக்கட்டை தயார். நம்ம வாங்க சாப்பிடலாம். வாங்க.